மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மதுரை மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமாருடன் எமது செய்தியாளர் மதிவாணன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழர்களின் வீர விளையாட்டு, கலாச்சாரம், பாரம்பரியம் உள்ளடக்கிய விளையாட்டுகளை கொண்டதுதான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் என்பது நடைபெற்று வருகிறது. அதனுடைய அடிப்படையில் நாளைய பொழுது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் கோலாகலமான இந்த ஜல்லிக்கட்டு திருவிளையாட்டு என்பது தொடங்கவிருக்கிறது. இதனை கிட்டத்தட்ட அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 90% பணிகள் நிறைவு பெற்றிருக்கிற சூழ்நிலையில் தினந்தோறும் இந்த பகுதிக்கு நேரடியாக வருகை தந்து மாநகராட்சியினுடைய ஆணையாளர், இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய ஊழியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். இந்த விளையாட்டு என்பது முக்கியமான விளையாட்டு. எந்த விதத்திலும் பொதுமக்களுக்கு, அதே சமயம் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு எந்தவித ஆபத்துகளும் விளைவிக்காத வண்ணம் பல்வேறு தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டு இந்த விழாக்கள் என்பது நடைபெறுவதற்கு முழுமையான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்சமயம் நம்முடன் மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். இந்த விளையாட்டுக்கான முன்னேற்பாடுகள் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே சமயம் தினந்தோறும் நீங்க ஆய்வு செய்யக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. என்னென்ன விதமான பணிகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன சார் எடுத்துக்கிறோம்? பாதுகாப்பு நடவடிக்கைகள் பொறுத்த மட்டும் வருஷம் நம்ம வந்து பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை வந்து பலப்படுத்திட்டே இருக்கும். இப்போ நீங்க போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வலை தான் கட்டியிருந்தோம். இந்த வருஷம் வந்து அயன் ரெயிலிங்ஸ் ஃபுல்லா வந்து 1.8 கிலோமீட்டருக்கும் இரும்பு கம்பிகள் வச்சு ஒரு கனமான இது பண்ணிருக்கோம். அது இல்லாம போன வருஷம் யூஸ் பண்ணதோட கூடுதல் சவுக்கு கட்டைகளை வச்சுட்டு முட்டு கொடுக்கறது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா, அதாவது இன்னும் ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா கூட்டி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி கேமரா அதுவும் போட்டிருக்கோம். இது இல்லாம அனிமல் வெல்ஃபேர் போர்டு அந்த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டைரக்ஷன்ஸ் இல்லாம கூடுதல் சேஃப்டிக்காக இந்த அயன் ரெயிலிங்ஸ், இந்த கூடுதல் கட்டைகள் எல்லாமே வச்சு நம்ம வந்து பலப்படுத்தியிருக்கோம். நிச்சயமா நீங்க சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறையை விட இந்த முறை பாதுகாப்பு பணிகள் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கு. நேரடியாக நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போல இந்த கழிவு, அதாவது வந்து தண்ணீர் தொட்டி மற்றும் கழிப்பறை வசதிகள் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் நம்ம உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 21 சின்டெக்ஸ் டேங்க் வச்சிருக்கோம். 1500 லிட்டர் ஒவ்வொரு டேங்கும். அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு ட்ரக் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். இங்க ஒரு டைரக்ட் லைன், இங்க வந்து ஸ்டேஜ் கீழே ஒரு டைரக்ட் லைன் கொடுத்துருவோம். மொபைல் டாய்லெட் பொறுத்த மட்டும் 8 மொபைல் டாய்லெட், சீட்டு கணக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 48 சீட்டு மொபைல் டாய்லெட் நம்ம வச்சிருக்கோம். அது இல்லாம வேணும் அப்படின்னாலும் கூடுதலா வைக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். மாடுகளுக்கான தீவனம், அதுக்கான தண்ணீர் வசதி வந்து 31 அந்த மாடு தண்ணி குடிக்கக்கூடிய தொட்டி அது வந்து 31 வந்து வச்சிருக்கோம். கலெக்ஷன் பாயிண்ட்லயும் வச்சிருக்கோம், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லயும் வச்சிருக்கோம். இதுவுமே நம்ம வந்து செஞ்சிருக்கோம். போன தடவை இருந்ததோட கூடுதலாக தான் வந்து நம்ம தண்ணீர் வசதி ஆகட்டும், கழிப்பறை வசதி ஆகட்டும், மாடுகளுக்கு உண்டான வசதி ஆகட்டும் அது பண்ணியிருக்கோம். காளையினுடைய உரிமையாளர்கள், அதே போல இந்த கிராமத்து மக்கள், விழாக்குழு கமிட்டினர் எந்த அளவுக்கு மாநகராட்சியோட ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? முழு ஒத்துழைப்பு பாருங்க. எல்லாம் ஊர் மக்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இங்க வேலை பார்த்துட்டோம். முழு ஒத்துழைப்பு. போன தடவை ஆரம்பிச்சதோட முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் வேலையை முன்னாடியே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு வேலை. இருந்தாலும் ஒரு சில இடத்துல போய் நான் பாக்குறேன், இந்த இடத்துல இது நான் இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுனால அடிஷனல் வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நேத்து நைட் 1000 மரம் நேத்து நைட் இறக்கணும். 1 மணிக்கு இறக்கி அந்த வேலையுமே கிட்டத்தட்ட வந்து முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. அடிஷனலா பொதுமக்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கு. மாமன்ற உறுப்பினரும் இங்க கூடவே இருந்து அவருமே வந்து நல்லா உதவி பண்றாரு. நிச்சயமாக நாளைய பொழுது இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா என்பது தொடங்கவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் மற்றும் அதே சமயம் மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே சமயம் மனிதவரித்துறை மற்றும் பத்திரத்துறை அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோர் தினந்தோறும் இந்த இடத்திற்கு வருகை தந்து ஆயத்த பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். எந்த விதத்திலும் பொதுமக்களுக்கு அசம்பாவிதங்கள் என்பது ஏற்படுவதற்கு கடுகளவும் வாய்ப்பில்லை. தொடர்ந்து தடுப்பு வேலிகள் என்பது அமைக்கப்பட்டிருப்பதாக இங்கே தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் தண்ணீர் தொட்டி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள், கழிவு நீர் வசதி உள்ளிட்ட அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதில் எந்தவித மாற்றமில்லை. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண்குமாருடன் மதுரையிலிருந்து மதிவாணன்.